ஒரு வரதட்சணையை பத்தி ஒரு குறிப்பு காட்டுறாரு. ஆனா வரதட்சணை கொடுக்கலன்னா நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னு அவர் எங்கேயும் சொல்லல. வரதட்சணையை பத்தி அவர் விளக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, தகப்பன் பாசத்தினாலே தன் மகள் சுகமாக வாழ வேண்டுமே என்கிற ஒரு அக்கறையோடு அவளுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டியதுன்னு தான் அவர் சொல்றாரு. அது ஒரு சட்டமாகவோ அல்லது ஒரு ஜாபிதா ஃபில்அப் பண்ற மாதிரியோ அவர் சொல்லல. இதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா மாப்பிள்ளை வீட்லயும் பிரச்சனை இல்லை, பொண்ணு வீட்லயும் பிரச்சனை இல்லை. இப்ப காலம் எப்படி மாறி போச்சுன்னா, கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணு பத்தவங்க பொண்ணுக்கு என்ன கொடுக்குறீங்க, பரப்பி வைங்க. அந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல ஆம்பளை ரோஷமானவங்க இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்க சாமான் ஒண்ணும் வேண்டாங்க, என் பொண்டாட்டியை வச்சு காப்பாத்த எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்படித்தான் விவாகம். அப்ப பின்னால வரனுக்கு கொடுக்கக்கூடிய தட்சணை என்பது ஒரு சட்டமாக மாறியது. அதுக்கு சாஸ்திரங்களை கொண்டு பம்பு கிழக்குறாங்க. சாஸ்திரத்துல அப்படி சொல்லி இருக்கு. மனித இனத்திலே சரிபாதியான பெண்ணுக்கு அநீதி இழைக்குமா, அது அவங்க நோக்கமே அல்ல. அனாவசியமா கொச்சப்படுத்துறாங்க, தேவையில்லாத வேலை.